Hello students, welcome to Priya's Minimax. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.1 கொஷின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ்க்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. The digits of a 3-digit number is 11. If the digits are reversed, the new number is 46 more than the 5 times the former number. If the hundredths digit place plus twice the tens digit is equal to units digit, find the original 3-digit number. ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து தேர்ட் கொஷின் மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும், மூணாக வந்து பிரிங்க. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதிலிருந்து இது வரைக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் இருந்து நெக்ஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வருது இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை செகண்ட் ஈக்குவேஷனும் நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஈக்குவேஷனும் பிரிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த லைனை பறித்து ஒரு ஈக்குவேஷன், இந்த லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன், 3 ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டு அதை சால்வ் பண்ணி XYZ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், அதாவது ஒரு லைனை பறித்து அந்த லைனை எப்படி எழுதணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். The sum of the digits of a 3-digit number is 11. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நம்பர் அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரிஜினல் 3-digit நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த 3-digit நம்பர் எதுவாக வேணா இருக்கலாம், 500, 900, 760 என்ன நம்பர் வேணா இருக்கலாம். பட் அந்த 3-digit நம்பரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், XYZ அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா. இப்போது நமக்கு என்ன தெரியும், நார்மலாக வந்து இந்த இசட்ன்றது ஒன்ஸ் பிளேஸு, இது டென்ஸ் பிளேஸு, இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். ஒரு 3-digit நம்பர்னா இப்படி தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா. இப்போது இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, எக்ஸுன்றது ஒரு டிஜிட்டு, ஒய்ன்றது ஒரு டிஜிட், இசட் அப்படின்றது ஒரு டிஜிட் தான். இதை தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டு, ஆனால் அது எந்த இடத்துல இருக்குன்றது ரொம்ப முக்கியம். கரெக்டாக, அதாவது இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதுகிறோம், கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னா இசட்னு எழுதுவோம். இப்போ இதே ஒரு நம்பர் டென்ஸ் பிளேஸில் இருக்கும்போது இது எப்படி எழுதுவோம், 10Y அப்படின்னு எழுதுவோம். இந்த நம்பர் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருந்தால் 100X அப்படின்னு அர்த்தம். புரியுதா. இப்போ 320 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 0 வருமா, இங்கே 2 அப்படின்னா என்ன அர்த்தம், 20. இந்த பொசிஷன் வந்து 20th பொசிஷன், இது 300th பொசிஷன். அதனால தான் நான் அது வந்து எப்படி எழுதியிருக்கேன், 100X அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். சம் ஆஃப் த டிஜிட்ஸ், இங்கே வெறும் டிஜிட்டை தான் பேசுகிறாங்க. சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் அ 3-digit நம்பர் இஸ் 11. அப்போ இந்த 3 டிஜிட்டையும் ஆட் பண்ணால் 11ன்னு சொல்கிறாங்க. அப்போ X + Y + Z is equal to 11. இதுதான் என்னது, நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் 1. இது ஸ்ட்ரெயிட்டாக சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு, அதாவது XYZ அப்படின்னு இருக்கிறத நாம் எப்படி எழுதுனா, ZYX அப்படின்னு ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, த நியூ நம்பர் இஸ், இப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அந்த நம்பர் எப்படி இருக்குன்னா 46 மோர் தென் 4 டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர். ஃபார்மர் நம்பர்னா XYZ. இந்த நம்பரை நீங்கள் தலைகீழாக எழுதுறதன் மூலிமா இந்த நம்பரை விட 5ஆல் மல்டிப்ளை பண்ணி, அதாவது 5 டைம்ஸ் பண்ணி ப்ளஸ் 46 பண்ணாதான் இந்த நம்பர் வருன்றாங்க. ஸோ இப்போ இது உங்களுக்கு மீனிங்காக சொல்கிறேன், இது எப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு 320ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதை தலைக்கீழே எழுதுனா 970 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது கரெக்டாக வராது, 970 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து மாற்றி எழுத சொல்கிறாங்க. அதாவது இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ இங்கே ஒரு நம்பர் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 327 எழுதிட்டீங்க. இப்போ இந்த நம்பரை தலைக்கீழே எழுதுனா என்ன ஆகும், 723ன்னு வருமா. ஆனால் இதுக்கும் ரிலேஷன் எப்படி சொல்கிறாங்க அவங்க, இந்த நம்பரை நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் 46 ஆட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் வருன்றாங்க. லாஜிக் இதுதான், அவங்க சொல்கிற லாஜிக் இதுதான். கொடுத்த நம்பரை 5ஆல் பண்ணிவிட்டு 46 ஆட் பண்ணிங்கன்னா வர்ற நம்பர் தான் தலைக்கீழே எழுதுனா வர்ற நம்பர் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது நீங்கள் இந்த லாஜிக்கை எப்படி யூஸ் பண்ணி இந்த லெட்டர்ஸில் எழுதணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்னு சொல்லிட்டாங்களா. இப்போ இந்த ரிவர்ஸ் பண்ண நம்பரை இந்த மாதிரி எப்படி எழுதுவோம் பாருங்கள், 100Z + 10Y + X is equal to, இதுதான் என்னது, நம்மளோட ரிவர்ஸ் பண்ண நம்பர். ஸோ இப்போ ரிவர்ஸ் பண்ண நம்பர் எழுதிட்டோம். இது என்ன சொல்கிறாங்க, 46 மோர் தென், அப்போ 46 + 5 டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர். 5 டைம்ஸ் ஃபார்மர் நம்பர்னா XYZ, ஆனால் அதுக்காக XYZ எழுத முடியும், ஏன்னா அது நமக்கு என்ன நம்பர்னு தெரியாது. அப்போ அது ப்ராப்பராக எழுதணும்னா எப்படி எழுதணும், ஃபார்மர் நம்பர் அப்படின்றது 100X + 10Y + Z.
இந்த லைன் உங்களுக்கு புரியுதா பாருங்க, இந்த இடம் ரொம்ப தெளிவாக புரியணும். இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு YZX அப்படின்னு மாற்றி எழுதணும் அப்படின்னா, அதாவது ZYX அப்படின்னு மாற்றி எழுதணும் அப்படின்னா 46 மோர் தென் 5 டைம்ஸ் த ஆக்சுவல் நம்பர், ஒரிஜினல் நம்பர். ஸோ ஒரிஜினல் நம்பரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 46 ஆட் பண்ணி வர்றது தான் நம்மளுடைய ரிவர்ஸ் நம்பர். ஸோ இப்போ இதை ஈக்குவேஷன் ஈஸியாக சால்வ் பண்ணலாமா? இது எப்படி பண்ணுவோம்? 100Z plus 10Y plus X is equal to 46 plus 5 into 100, 500X plus 5 into 10, 50Y plus 5Z. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷன் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வரணுமா? ஸோ இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் பெரிய நம்பர்ன்றதுனால நான் இந்த ஈக்குவேஷனை இந்த பக்கம் மூவ் பண்ணுறேன். ஆர் நீங்கள் எழுதிட்டு மைனஸில் மல்டிப்ளை பண்ணி அதெல்லாம் பண்ணணும். ஆனால் நான் ஈஸியாக பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இப்போ ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ் ஆகும். அப்போ 500Xல ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? 499X இருக்குமா? ஸோ இப்போ பாருங்கள் 499X. இங்கே 10Y இருக்குது. 10Y இந்த பக்கம் வந்தால் 50Y minus 10Y. அப்போ போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? 40Y. 5Z இருக்குது, இங்கே 100Z இருக்குது. அப்போ 100Z இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 100Z. அப்போது இது என்ன ஆகும்? 5 minus 100 அப்படின்னா என்ன அர்த்தம்? மைனஸ் 95Z. இப்போ இங்கே இருக்கிற மூணுமே நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். கரெக்டாக? ஸோ அந்த ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 46 இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? மைனஸ் 46. நான் ஜஸ்ட் இடம் தான் மாற்றி எழுதியிருக்கேன். இந்த ப்ளஸ் இந்த பக்கம் போனால் மைனஸ் 46 அப்படியே இருக்குது. இந்த 3 வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸில் வரும். ஈக்குவேஷன் வந்துடுச்சு. ஸோ இப்போ இதுதான் என்னது? XYZ on the left side and number is on the right side and this is our equation number 2. ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 அரைவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? தேர்ட் லைனை படித்து தேர்ட் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ ஒரு லைனையும் ப்ராப்பராக ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஈக்குவேஷனாக மாற்றுறோம். இப்போ பாருங்கள், இஃப் த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் ப்ளஸ் ட்வைஸ் த டென்ஸ் டிஜிட். இப்போ இந்த நம்பர் தான் சொல்கிறாங்க, ரிவர்சல் நம்பரை பற்றி அவங்க பேசவே இல்லை. இஃப் த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ன்றது என்ன அர்த்தம்? எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் அப்படியே எழுதுங்க. ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் ப்ளஸ் ஒரு ப்ளஸ் போடுங்க. ட்வைஸ் த டென்ஸ் டிஜிட். ட்வைஸ்னு என்ன அர்த்தம்? 2 டைம்ஸ். இங்கே டென்ஸ் டிஜிட் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஒய். அப்போது ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் எக்ஸ் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஒய். இது அப்படியே பாருங்கள், ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் ப்ளஸ் ட்வைஸ் டென்ஸ் டிஜிட் எழுதியாச்சா? இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி ஈக்குவல் டு போட்டாச்சு. யூனிட் டிஜிட்ன்றது என்ன அர்த்தம்? இசட். ஸோ இசட். புரிஞ்சிருச்சா? அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எழுதியிருக்கோம். ஹண்ட்ரட்ஸ் ப்ளஸ் ட்வைஸ் த டென்ஸ் டிஜிட் ஈக்குவல் டு யூனிட்ஸ் டிஜிட். ஸோ இப்போ இதை வந்து மாற்றி எழுதுங்க. எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது என்னது? இதுதான் நம்மளுடைய தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1, 2, 3 மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். நம்பர் 1 and 3 ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கட் ஆகும்? ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் இது ரெண்டுமே கட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன தான் இருக்கும்? இதில் 2x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 11. இதுதான் நம்மளுக்கு வர இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கலாம். செட்டை வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 2 and 3 பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 95, இங்கே ஒரு பக்கம் 0 இருக்குது. இது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் 11 பெரிய நம்பர் வரும். இங்கே ஒரு பக்கம் 0 இருக்கிறதுனால இந்த 95 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? கம்ப்ளீட் ஈக்குவேஷனும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 499x ப்ளஸ் 40y மைனஸ் 95z is equal to minus 46. இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டேன். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே 95 வரணும் இல்லையா? ஸோ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 95ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ இது எப்படி எழுதுவோம் பாருங்கள். 95x ப்ளஸ் 95 இன்ட்டு 2 அப்படின்னா எவ்வளோ அர்த்தம்? 190. ஸோ 190y 95z
இந்த பக்கம் 0 இருக்கிறதுனால 95 into 0 95. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து மைனஸில் மாற்றி எழுதுவோமா, நீங்கள் இங்கே பண்ணும்போதே ஆக்சுவலி -95 மல்டிப்ளை பண்ணலாம். ஆர் நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை வந்து கம்ப்ளீட்டாக ஈக்குவேஷனோட சிம்பிள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதை பண்ணுங்கள். 499ல் உங்களுக்கு 95 போயிடுச்சுன்னா ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும், 404x. ஸோ 404x மைனஸ், ஏன்னா பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது அதனால் நான் மைனஸ் போட்டுட்டேன். 190ல் 40 போயிடுச்சுன்னா 150y. நெக்ஸ்ட் என்ன, நம்மளுக்கு ப்ளஸ் 95z மைனஸ் 95z இது ரெண்டும் என்ன ஆகுது, கேன்சல் ஆகுது. ஸோ ரிமைனிங் என்ன தான் இருக்குது நம்மளுக்கு, ஈக்குவல் டு -46 தான் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் என்னது நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4ல் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது, ஈக்குவேஷன் நம்பர் 5லையும் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட், அதாவது இந்த 3 டிஜிட் நம்பர் என்னன்றதை தனியாக கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் இங்கே -150 இருக்குது. ஸோ இப்போ இந்த 4th ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 50ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. இப்போ 2 into 50 என்ன வரும் நம்மளுக்கு, 100x. 3 into 50, ஸோ 150y ஈக்குவல் டு 11 into 50 எவ்வளோ, 550 வந்துருச்சா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாமா. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், -150y + 150y கேன்சல் ஆகிடும். அண்ட் ரிமைனிங் என்ன இருக்குது, 404 + 100 அப்படின்றது வந்து 504x is equal to 550ல் 46 போயிடுச்சுன்னா 504. அப்போ 504x is equal to 44னா இந்த 504 டிவைடடில் வருமா, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 504 divided by 504 அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 1. ஸோ இப்போது ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸை வந்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இன் ஈக்குவேஷன் நம்பர் 4 பண்ணுவோமா. இதுதான் கொஞ்சம் சின்ன நம்பராக இருக்குது, 5 வந்து பெரிய நம்பராக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 2 into 1 + 3y is equal to 11. 2 1 times 2 வரும், இது இந்த பக்கம் போனால் -2 ஆகும். ஸோ அப்போ பாருங்கள், 3y is equal to 11 - 2. ஸோ 3y is equal to 9. ஸோ y is equal to 9/3ன்னு என்ன அர்த்தம், y-யோட வேல்யூ 3. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேரியபிள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், சப்ஸ்டிடியூட் எக்ஸ் அண்ட் ஒய் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன எடுத்தோம், சம் ஆஃப் 3 digits 11 எடுத்தோமா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 11. இதில் எக்ஸோட வேல்யூ 1 போடுங்க, ஒய்யோட வேல்யூ 3 போடுங்க, அண்ட் இசட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 11 - 3 + 1 என்னது 4. அப்போது இசட்டோட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு, 11 - 4 என்ன 7. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட் மூணுமே தெரிஞ்சிருச்சு. இப்போ கொஷினில் அவங்க என்ன கேட்குறாங்க, த ஒரிஜினல் 3 digit நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ தேர்ஃபோர் ஒரிஜினல் 3 digit நம்பர், இந்த ஒரிஜினல் நம்ம எந்த ஆர்டரில் எடுத்துக்கிட்டோம், ஆக்சுவலாக எக்ஸ் ஒய் இசட் அந்த ஆர்டர் தான் எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ அப்போது ஒரிஜினல் 3 digit நம்பர் இஸ் 137. ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சர். ஸோ இப்போ இதோட இந்த 4th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 5th சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.